ஏங்க சொல்லு. யார் இது? என்ன? எதுக்கு என்ன கேட்காம என் போன் எடுத்த நீ? இது யாருன்னு கேட்டேன். உன் குறுக்கு புத்தி யோசிக்கிற மாதிரிலாம் ஒண்ணுங்க கிடையாது, புரியுதா? அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அப்படின்னா? சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஸ்கூல்ல எனக்கு லஞ்ச் கட்டி கொண்டு வரதுல இருந்து, காலேஜ்ல எனக்கு ரெக்கார்ட் நோட் எழுதி கொடுக்கறதுல இருந்து, இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேனே, இந்த வேலைக்கு யார் எனக்கு இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணான்னு நினைக்கிறேன்? இவதான். இப்படி என் வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான பேஸ்லயும் இவ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கா, புரியுதா? இதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது? என்ன பாக்குற? இது என்னோட செகண்ட் நம்பர். புரியல. இது என்னோட பழைய நம்பர். சும்மா 2 நாள் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி உங்களை செக் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த நம்பர் உங்களுக்கு ரெக்கார்ட் எழுதி கொடுத்துருக்கு, ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கு, சோறு வேற போட்டுருக்கு. சோறு மட்டும் போட்டுதான் இல்ல கழுவி விட்டுச்சா? நானேதான். என்னது? இல்ல நானே தான் கழுவிட்டேன். ஏங்க இன்னொரு தோசை? வேணாம். சின்னதா ஒண்ணே ஒண்ணு? இல்ல போதும். இட்லி பொடி மிச்சம் இருக்குல்ல, ஒன்னு சாப்பிடலாம்ல? சரி, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு தோசை. காயத்ரி, என்ன? ஆஃபீஸ் எல்லாம் டூருக்கு போகிறாங்க. டூர் தானே, போட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போகிறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போகிறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். மாமா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடுங்கிறனால. இப்போ எப்படி இருக்கு? ஒரே இருட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் மாமா, நீ எனக்கு புருஷனா கிடைக்கலைனா என் வாழ்க்கை இருட்டா போயிருக்கும். ஃபோன்பேவா ஜிபேவா? கேஷ் கேஷ். ஃபோன்பேவும் ஒர்க் ஆகல, ஜிபேவும் ஒர்க் ஆகல. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஏங்க டிஃபனுக்கு இட்லி வேணுமா பூரி வேணுமா? மதியானம் 11:30 மணிக்கு என்ன டிஃபன் வேணும்? பூரியே சுடு. இட்லி. இப்போ இதே கேள்வியை வெளியில உங்க அம்மா எதிர்க்க கேட்பேன். இட்லின்னு சொல்றேன், கரெக்டா 2 நிமிஷத்துல வெளில வா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. பரவாயில்லையம்மா, ஐபிஎல் எல்லாம் பாக்குறேன். ஓடிட்டு உட்கார்ற. ஏங்க இட்லி வேணுமா பூரி வேணுமா? இட்லியே ஊத்து. ஏன் உனக்கு பூரி தானே பிடிக்கும்? பூரி வேணாலும் சொல்லுங்க, சுடுறேன். சரி, அப்ப பூரியே சுடு. வேணாம், இட்லியே சுடு. ஏன்னா பூரி உள்ள ஆயில் சேரும், நல்லதுக்கு இல்ல. சரி, உங்க இஷ்டம். கொஞ்சம் டயட்ல இருக்கேன், ஹெல்த் கான்சியஸ்க்காக. மானங்கட்ட பயல. ஐயோ கடவுளே. சரிங்க சரிங்க. சரி சரி சரி. ஏமா உக்காருமா, ஏதோ ஸ்கூல் பசங்க மாதிரி ஃபோன் வந்தானே உடனே எழுந்து நிக்கிற. நாங்களாம் அப்படிதான், புருஷனுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்போம். போன் வந்தா கூட எழுந்து நின்று பேசுவோம் மரியாதையோட. அவர் என்ன சொன்னாலும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு தான் சொல்லுவோம். எங்க உன் பொண்ணாட்டி சொல்லுவாரா பாரு. என்ன அப்படி கேட்ட? இப்ப ஆபீஸ் விட்டு வர டைம் தான், வந்த உடனே பாரு நான் சொல்றது எல்லாத்துக்கும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லுவா பாரு. அந்த வந்துட்டாலே கரெக்ட் டைமுக்கு வருவா என் கண்ணகி. வெயிட் அண்ட் வாட்ச். ஏய் தீபா, வீடு ஃபுல்லா நானே பெருக்கிட்டு வீடை நானே தொடச்சிடுறேன். சமைச்சு பாத்திரம் நானே கழுவி துணியை நானே காய போட்டுறேன். சரியா சரியா சரிங்க. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. இந்த போட்டோ எனக்கு வேணுமே தா. வச்சுக்கப்ப வச்சுக்க.
இந்த பட்டயமும் எனக்கு வேணுமே. இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு காசு கொடுக்குறேன் தா. காசை நான் பாய்ப்பேன் கொண்டுக்கா வாப்புறோம். இது இருந்தா தான் என் பிள்ளைக்கு ஆதரவு. வேணுமே தா. இல்லப்ப வேணும் தா. தரமாட்டேன் ராசா. அப்பதான் கொடுக்க மாட்டேன். ஃப்ரீ விட்டுருமா? இப்ப பொண்டாட்டி இல்ல வந்து எங்கூட பாடு குருவி சிட்டுக்குருவி. நீங்க கழுதுங்கிட்டு என்ன எங்க சத்தம்? நான் சும்மா தமாஷ் பண்ணிக்கிற கழுத தமாசு சிக்கிறீங்க. சும்மா நானா பேசிக்கிட்டேன். ஏங்க 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையில இருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. நீ கேட்டீங்களே எனக்கு புரியல. இன்னொரு தடவை சொல்லு. இன்னொரு சரி கெஞ்சி கேக்குறீங்க, திருப்பியும் கேக்குறேன். 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. என்னங்க? 99 நாள் யாரும் நீ பேசவே கூடாது. போயிட்டே இரு. கடைசியா சொல்றேன், என்கிட்ட சண்டை போட்டதுக்கு நீங்களே வந்து என்கிட்ட பேசிருங்க. நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்கிட்ட பேசல, நான் பாட்டு கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நல்ல சான்ஸ்ரா. நம்ம பேசினா தானே அவ இங்க இருப்பா. என்ன சொன்னாலும் பேசவே கூடாது. நம்ம வீட்டை பத்தி அவ என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படாதடா. பல்ல கடிச்சிட்டு அமைதியா இரு. அவளை வீட்டை விட்டு துரத்துறதா நம்ம நோக்கமே. என்னடி ஏன் லேட் பண்ற? 1. எதுக்கு மெதுவா என்ற ஸ்பீடா என்ன வேண்டியதானே? 2. என்னடி என்ன ஏன் அமைதியா இருக்க? என்ன 3. சாதிக்க போற மாறா? அமைதியா இரு. 4. இன்னும் கொஞ்சம் தான். 7. 7. எவன் இவளுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தேன்? 8. இடையில 5 6 எங்கடி போச்சு? அப்பா, நீங்க பேசிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை பேசிட்டீங்க. பொழைச்சு போங்க, இங்கேயே இருக்கேன். மூச்சவ பேர் சொல்லும் அழகவையன். என்ன ஐஸ் வைக்கிற? இல்லடா, இந்த மாதம் ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த செயினை கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதான பார்த்தேன். தரேன் போ. எஸ். அத்தான். என்ன சொன்ன? அத்தான்னு சொன்னேன். என்னடி அத்தானு கூப்பிட்ற புதுசா? முதல்ல என் கம்மல் அத்தை, அடுத்து என் வளையல் அத்தை, இப்போ என் செயின் நகர. அப்போ நான் அத்தான்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவாங்களாம்? அத்தான். சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி பட்ட தாய ஐமை போச்சா? என்னம்மா உங்க அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல கிளம்பி வந்துட்டேன். அந்த கொடுமை வேற ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு ஆசாசைய போனா எங்க அம்மா அந்த வேலை செய் இந்த வேலை செய்யும் சொல்லி எல்லா வேலையும் ஏன் தலைமையில கட்டுது. நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னைய உட்கார வச்சு எல்லா வேலையும் நீங்க பாப்பீங்க. என்னைய ராணி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டு நீங்க இருக்கீங்களா? நான் அங்கேயே போய் கஷ்டப்படணும். அதனாலதான் வந்துட்டேன். நான் டென்ஷனா இருக்கிற ஒரு டீ எடுத்துருவாங்க. என்ன கனவு கண்டாயோ சாமி?